காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கு ஏதும் பஞ்சம் இல்ல பாடத்தான் எல்லாரும் உச்சத்திலே சந்தோஷ நேரத்திலே ஹை காட்டுக்குள்ளே மனசுக்குள் பாட்டுக்கு ஏதும் பஞ்சம் இல்ல பாடத்தான் சாங்கு சக்கு சாக்கு சக்கு சாங்கு சக்கு சாங் சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங் சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங் ஹேய் போடே போடே யாங்கடிலா அடி கொழுப்படுத்தவளே வாங்கடிலா இங்க பாருடி இந்த வாடி போடி இதெல்லாம் அந்த பின்னாடி வரல அவளோட வச்சு போறணும் இந்த பேச்சு வாக்குல வாங்கடிங்க சொன்னே போக்கு வாக்குல வாங்கடிங்க சொன்னோம்னா இங்க வச்சு போறாத வேலை கொழுப்பு பத்தி அவளுக்கு எக்கா எக்கா எக்கோ சும்மா வாய் தவிர ஏதோ வந்து போச்சு அதனால எனக்கா இப்படி இசுமணி மாதிரி சண்டைக்கு அலையிறவ நீ சரி விடாத தெரியாம சொல்லிவிட்டேன் எக்கா இப்ப பாட்டு பாடிட்டு வந்தோம்ல பாட்டு பாட்டு வரும்போதே ஜாலியாக பாட்டு பாட்டு வரும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு மனசுல சுருக்குட்டின்னு ஒன்று குத்துச்சுக்கா என்னன்னு கேளுக்கா நானே சொல்றேன் கேட்க மாட்டேன் அக்கா புள்ள குட்டியெல்லாம் பெத்துப்பிட்டு இப்படி ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தெரியுறமே இந்த ஊர் உலகம் இந்த ஜாதி ஜனம்லாம் என்ன நினைப்பாளுங்க இந்த ஊருக்காரியெல்லாம் நிப்பாட்டு முதல்ல அக்கா கம்மாக்கி துணி வைக்க போகுது நான் சாணி கொண்ட வயலுக்கு போறேன் எங்க மாமியார்களுக்கு எல்லாம் தெரியும் நீ இந்த வெட்டித்தனமா சும்மா எங்க பின்னாடியே ஊரை சுத்திக்கிட்டு வர்ற இதுல வேற ஊர் என்ன சொல்லும் நாடு என்ன சொல்லும் கவலை வேற வையாக்கும் அதானே யார் இப்ப வேலை வெட்டியை போட்டு சும்மா சுத்திக்கிட்டு தெரியுறதா அது சரி இருக்கட்டும் யாடி நட்டுக்கட்டி ஊர் ஜாதி ஊருக்கெல்லாம் பயப்படுறாளா ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நீ நல்லவளா என்ன ஊரை பத்தி எல்லாம் கவலைப்படுற பட்டியாடி ஏக்கா எப்ப பார்த்தாலும் என் காலை வாரி விடல நீ குறிக்கோளா இருக்கியே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க முன்னாடிதான் இந்த பொம்பளை லிஸ்ட்ல நான் சேரல உங்க லிஸ்ட்ல சேராம உதவு தனியா இருந்தேன் இப்பதான் நானும் புள்ள குட்டியெல்லாம் பெத்து போட்டு பொம்பளை லிஸ்ட்ல சேர்ந்துட்டல இப்பவே நீ ஓட்டுறது நல்லாவா இருக்குது பத்தியாடி புள்ள குட்டியை பெத்தவன தான் பொம்பளைன்னு தெரியுதா உனக்கு அடி வாடி ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ புள்ள குட்டி பெத்த பொம்பளை கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா பேசுங்கடி பேசுங்க எனக்கு நேரம் காலம் வரும்ல அப்ப அந்த நெட்டவழி யாருன்னு அன்னைக்கு காட்டுறேன் உங்களுக்கு அடியே ரோசா வட ரோசா என்ன உன் கொள்ளையில எம்பிட்டு கூட்டமா இருக்குது அது ஏன் கொள்ளையா ஏன் கொள்ளையில என்ன கூட்டம் ஏன் கொள்ளையில கூட்டமா ஊர்ல உள்ள எல்லா பக்கியும் அங்கதான் கூடி வந்து நிக்குதுங்க ஒருவேளை தங்க இங்க புதையல் கிதையல் எதுவும் கிடைச்சிருக்குமோ ஏண்டி என்னவா இருக்கும் ஐயோ தங்கமா அது பத்தியாக்கா என்ன விஷயம் ஏது விஷயம்னே தெரியல தங்கம் தாயங்காயம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன பிச்சுக்கிட்டு சிட்டா பறந்து ஓடுறா பத்தியாக்கா பாப்பா ஓட மாட்டாளா பின்ன தங்க விலை இந்த விலை அந்த விலையா விக்குது அப்புறம் வாடி வாடி என்னன்னு ஓடி போய் பாப்போம் நம்மள ஐயோ வைத்திருச்ச கொடுமையே என்ன இப்படி ஆகி போச்சு என்ன இப்படி கூட்டமா பாக்குது யாரா இல்லன்னு ஏய் தள்ளுங்க தள்ளுங்க ஒருவேளை தங்கமாக இருக்குமோ தள்ள மாட்டேங்குதுங்களே குமாரனே குமாரே இங்க தள்ளுனே இங்க தள்ளு அட தள்ளுங்களே அது வந்துட்டல்ல வரசா வந்துட்டல்ல அங்க தள்ளுங்க வந்துட்டா பாருங்க அடியே அடியாலே வனரோசா என்னடி இது தீபாவளிக்கு எதுவும் வீட்டில் சண்டை கிண்டையோ அடி பாவி போட்டு தள்ளதான் தள்ளினேன் பாடியை கொண்டாந்து போய் ஓப்பன்லையா போடுவேன் குழி தோண்டி புதைச்சிருக்க கூடாதாடி ஐயோ இப்படி அந்தரத்தில் தூக்குற மாதிரி மாட்டிக்கிட்டியடி டேய் பச்சி மூதேவி சும்மா இருடி ஊர்க்கார காது இதுல விழுந்து தொலைஞ்சிர போது நீ ஏத்தி உரிய ஏத்தி ஏன் கிளவி இங்க வந்து கிடக்குது பெத்தியாக்கா பெத்தியா மானஸ்தி போய் சேர்ந்துட்டா கொஞ்ச நஞ்ச கொடுமையா படுத்துனா மர்ம கொடுமையில மானஸ்தி மாண்டுகிட்டு செத்து போயிட்டானே இப்படி என்னத்த குடிச்சா என்னத்த வண்ணாலும் தெரியலையே இம்புட்டு நாளை இவளுக மத்தியில வாழ்ந்ததே அந்த மானஸ்தி பெருசு மனசுதே எப்படி பத்தியெல்லாம் ஒண்டைய வந்து போட்டிருக்கா இன்னமா வாழ முடியாது இவள்கிட்ட இருந்து நினைச்சிட்டா போலயே ச்சே ஒன்ன மாதிரி மானஸ்திலாம் எனக்கு மாமியாரா கிடைக்கலையே ஏன் வீட்டுல இன்னும் உன்னை உட்காந்துக்கிட்டு இருக்க குத்துக்கல்லாம் ச்சே ஐயோ நெட்டுக்குட்டி ஆரம்பிச்சுட்டாளுகடி இனி வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சுட்டாளுகடி ஐயோ எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாளுங்க போலயே இந்த பத்தியா என்னை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாளுங்க இப்ப நீ என்னடி பண்ணுவேன் அவளுக சொல்றதும் எனக்கு ஏதோ சரி மாதிரி தான் படுது
சும்மா சும்மா நீ இருடி பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி இப்படி வந்து கிடக்குறியே கிளவி. உனக்கு தலையெழுத்தா? உனக்கு இட்லி சுட்டு கொடுத்து வடை சுட்டு கொடுத்து பலாரம் சுட்டு கொடுத்து தீபாவளிக்கு புத்தாடை எடுத்து கொடுத்து உனைய அப்படி பார்த்துக்கிட்டேனே. இப்படியும் ஒரு ஜனங்க முன்னாடி என் பேரை இப்படி கெடுத்து விட்டு நீ அசிங்கப்படுத்துறியே. இப்படி வந்து கிடக்குறியே, இது உனக்கு தேவையா? அடியே என்ன பண்ண நல்லவனாடா போடுறிய? நல்லவனாடா இருக்கும்போது நாட்டை சும்மாவா விட்டேன்? கொடுமைனா கொடுமை, உங்க ஊர் கொடுமை இல்ல, எங்க ஊர் கொடுமை இல்ல, உன் வீட்டு கொடுமை இல்ல, என் வீட்டு கொடுமை இல்ல, அந்த பாடு படுத்தி விட்டு இப்ப நல்ல வேஷம் போடுற. என்னது இது? வாயிலிருந்து ஏதோ தொங்குதே. ஒருவேளை வயிற்றுல உள்ள குடல் வாய் வழியா வந்துருச்சா? என்னடி இது? ரோல் கேப் மாதிரி இழுக்க உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்? என்னத்தை தின்னு தொலைச்சிச்சுன்னு தெரியலையே. என்னது இது? அடியே ஒரு கை போடுறி. என்னத்தை தின்னு தொலைச்சிச்சுன்னு தெரியலையே. நூலு கண்டதையும் தின்னு தொலைஞ்சிருச்சா? ஐயோ என்ன தெரி புடுங்கனே. மாமியார் வயித்துல இருந்து குடல கிட்டனி எதையும் புடிக்கிட்டியாடி? அப்படியே இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு அடக்கம் பண்ணிருக்கலாம். எதையோ புடிக்கி கையில வச்சிருக்காளே. என்னடி இது? காட்டுடி. இரு என்ன ஏதுன்னு பாப்போம். அவசரப்படாத இரு. என்னடி இது? உளுந்த வடை மாதிரி ஓட்டை இருக்குது. வடை மாதிரியே தெரியுது. பக்கி எருமை கிட வடை மாதிரிலாம் இல்ல, உடையேதான். அது வடையா? வடை. ஆமா, இது நான் சுட்ட வடை. அதுக்கு என் கிட்ட கிளம்பி இப்படி வடையில நூலை கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. எதுவும் டிவில புட்டு சேலஞ்சு கிட்டு சேலஞ்சுன்னு போடுறாங்களே, அப்படி இப்படி எதையும் பார்த்துருக்குமா? மரத்தடியில எதையும் நூலை கட்டி வாயில கட்டி விட்டு விளையாண்டுக்கிட்டது இருக்குதா? என்ன பண்ணுச்சு? ஜெய் கிளவி நூலை கட்டி விளையாடல, கீழே கட்டி விளையாடல. இங்க பாரு, நீ சுட்ட வடையை கெட்டு போய் வடையில இருந்து நூலு நூலா வந்து அதை தின்னு பிடி செத்து போயிருக்கு. நீ சுட்ட வடையினால ஒரு உசுறு இன்னைக்கு போயிருச்சு. அடியே வனரோசா, இருந்தாலும் நீ கெட்டிக்காரடி. ஆமா, மாமியாருக்கு விஷத்தை வச்சுதான் கொண்டு கேள்விப்பட்டிருக்கேன். நீ வடையை வச்சே ஆளை தூக்கி புட்டிய. நீ கெட்டிக்காரி தாண்டி. இந்த சம்பவத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லடி. இந்த வடை எப்படி அதுக்கு எங்கிட்ட கிடந்து எனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. என்னது நொன்னதுவா? ஏ கேவி, என்ன ஊரே கூட்டி வச்சு நீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கியோ, விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கியோ? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அடி ஏல, அடி ஏன் வீட்டுக்காரி, நான் என்னடி பண்ணனே? நான் ஒண்ணுமே பண்ணலையா? ஒன்னும் பண்ணலையா? கிளவி யாத்தோ தோரமடாத்தா, என்னது? என்னன்னு கேட்டேன். அது என் வீட்டு அது வந்து தோரமடாத்தா, என்னதுவா? ஒழுங்கா சொல்றியா? மண்டியில நறுக்கட்டிலே ஒரு கொட்டு போடவா? கோட்டனே வை. ஊர் சொன்ன அத்தனை பேர் செத்து போயிட்டு முடிவே பண்ணி போச்சு. ஊர் சொந்தக்காரன் அத்தனை பேர் தகவல் சொல்லி அனுப்பியாச்சு. இந்நேரம் உன்னை புதைச்ச இடத்துல புதைச்சு போட்டு பார்மாலிட்டி எல்லாத்தையும் முடிச்சே இருப்போம். இப்ப எந்திரிச்சுக்கிட்டு என்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லு. கேக்குறல்ல, இப்ப சொல்றியா இல்லையா? அடியே, அடுப்பா கடைக்கு போனேன், சுட ஒருத்தான வடையை சுட்டு வச்சுக்கிட்டு இருக்காடி. இதன கொடுமை பத்தியா? அதுதான் அங்க உட்காந்து திங்காம இப்படி ஜாலியா தனியா உட்காந்து திங்கலாமே வடையை தூக்கிட்டு வந்தேன். ஐயா, ஏன் கூறுகிட்ட குப்பாய் கிளவி? அது தீபாவளிக்கு சுட்ட வடையில. தீபாவளிக்கு சுட்டதா? திங்களோட திங்க 8, செவ்வாய் 9, போல 10 நாள் ஆகி போச்சு. இல்ல செவ்வாய் தானே இன்னைக்கு? ஆத்தி 10 நாளுக்கு டால வடைய இல்லையே. பொய் சொல்ற நீ, பொய் சொல்ற. அது சுட இருந்துச்சு. ஐயோ கிளவி, எச்சி பண்ணாம சாமிக்கு முத சுட்ட வடைய அப்படி ஓரமா எடுத்து வச்சேன். அதோட நானும் ஆயிட்டு போயிட்டே மறந்தே போச்சு. அப்புறம் சமைக்கவும் சட்டி இட்டு மறைச்சுக்கிட்டு இருக்கவும் எனக்கு ஒண்ணும் தெரியல கண்ணுக்கு. அடுப்படிக்கு எரியும் தீப்பட்டு அங்க சூடா இருந்திருக்கு. அட சண்டாளத்தனமே, குடும்பமா இது? ஏய் தோரமடாத்தா, அப்ப பிச்சு திங்கும் போது அப்படி நூலா வரலையா? அது கூட தெரியாது உனக்கு? அடியாலே, இவதான் டிஃபரெண்டா பண்ணுவேன் நான் சொல்லுவேன். டிவில எல்லாம் இப்படி பண்ண மாதிரி கடிப்பாங்க, நூலுலாம் வரும்னு ஏதோ டிஃபரெண்டா பண்ணி இருக்கானே நினைச்சு தின்னேனே. பத்தியா, எனக்கு ஒண்ணும் தெரியல, கூறுகட்டு போய் இருந்திருக்கேன்.
ஐயோ ஐயோ என்னத்த என்ன சின்ன இது எப்படி இருக்கீங்க? இப்போ சின்ன பிள்ளைங்களாம் பொத்தி போய் சொல்கிறேன். நீங்களே எப்படி இருந்தீங்கன்னா என்னத்த போங்க. நான் போகிற முடியும் வாங்கடி. டிப்பிரேட் பண்றாங்களே டிப்பிரேட் எதை கடத்தாலும் அவக்கு எடுத்து வாயில அமுக்குறதே வேலையா போச்சு. ஊசா முன்னாடி அத்தனை முன்னாடி நீ அசிங்கப்படுத்துறியா? அசிங்கப்படுத்து வார்த்தை உண்மையில உனக்கு மெசேஜ் கொள்றானே பாரு. குடி அந்த வடைய. சரி விடுடி ரோசா, அதெல்லாம் விட்டு விட்டு தள்ளு. இங்க ஒருத்தி வாய் கிளியே பேசிட்டு ஒருத்தி நின்றாளே, எங்க அவ? கொடுமைப்படுத்தினேன் அவன் குட்டி பிடியா அவளை பிடிடி. ஏய் ஹரி நெட்டுக்குட்டி, இவ என்ன சொன்னாலும் நான் ஏத்திருந்திருப்பேன்டி. ஆனா சொன்னா பாரு ஒரு வார்த்தை, என் வீட்டு கிளம்பி மானஸ்தின்னு வாய்க்கு வார்த்தை. மானஸ்தி போயிட்டா மாடுகிட்டு செத்து போயிட்டா. உசுர கூட மத்தியமா டாஸ் நினைச்சு போட்டான்னு. எங்கடி அவ? எங்கடி எட்டுட்டு ஓட பாக்குற? எங்க எடுபட்ட ஓட பாக்குற? எங்க ஓடுற நீ? விட்டுடி ஏதோ தெரியாம சொல்லிவிட்டேன்டி. போடு விட்டுறாத. என்ன 4 போடு நறுக்கட்டின்னு போடு. என்ன வாய் கொழுப்பு? அடுத்தவன் மேல பழைய தூக்கி போடுறது அம்படி சந்தோஷமா? இனிமே கண்ணு காதுல பட்ட தொலைச்சு பீச்சை இருந்து போய் பாத்துக்க. எங்கடா கூட்டம் சேர யார அசிங்கப்படுத்தலாம் எது பண்ணலாம். அவங்க முதுகுல உள்ள அழுத்தங்க சுரண்டி எடுக்க முடியல, அடுத்த வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓடு. அப்புறம் உங்களுக்கு கூட தனியா சொல்லமாக்க. எங்கடா கூட்டம் சேர யாரா குறை சொல்லலாம். போங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல. எல்லாம் சீனிங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. போங்க, அவங்க வீட்டுக்கு போய் சோறு தண்ணி ஆக்கி தின்னுங்க போங்க. வந்துருவாளுங்க அப்படியே ஊர் நாயம் பேச வந்துருவாளுங்க ஊர் நாயம். சப்பா ஹேண்ட் கட்டு போலாமா? ஏதோ தலையோட வந்து தலைப்போட போச்சு. நான் கூட நினைச்சிட்டேன் என் வீட்டு கிளம்பி மான ரோசக்காரி மானஸ்தின்னு சொன்னா கூட எனக்கும் பயமா போச்சு. போ ஏதோ வந்தது போனது சரிதான். வா இந்த அப்படி அப்படியே இந்த மரத்துல இந்த நூலை கட்டி அப்படியே தொங்கிருங்க. பூ குடும்பம், அது குடும்பம் அப்படியே தப்பிச்சுக்கிறோம் சிரிச்சுக்கிறாங்க. நல்ல சென்மங்க நீங்க எல்லாம். காரி துப்பு குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதுக்காக காரி துப்புறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இப்படி தானே ஏன் கிளம்பி இப்படி பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நெட்டு நில்லடி வரேன் நானா. நம்ம சேனலும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நான்